அனைவருக்கும் வணக்கம். உங்களோட 2 நிமிஷம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். நல்ல ஆரோக்கியமாக இருக்க ஆணாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், வேலைக்கு போகாமல் ஆம்பளை வீட்டில் குடிச்சிக்கிட்டு குடும்பத்தை பார்க்காம இருக்கிறவனுக்கு 5% உதவி செய்யாதீங்க. நான் செஞ்ச தவிர நீங்கள் செஞ்சிடாதீங்க. என்னடா மிச்ச காலமாக நாங்கள் உதவி செஞ்சுட்டு வரோம், இன்னும் தலை தூக்கலையே, நல்ல நிலைமைக்கு வரலன்னு நானும் யோசித்து பார்த்தேன். அந்த யோசித்து பார்க்க 20 வருஷம் எடுத்திருக்கு. யோசித்து பார்த்தா அப்போ பிழை எங்கே இருக்குன்னு பார்த்தா எங்கள்கிட்ட இருக்குது பிழை. நின்றுக்கிட்டு இருக்கவனுக்கு 20,000 காசு அனுப்பணும்னு அவன் உட்காந்துடுறான் வீட்டில். ஏன்னா அவன் யோசிக்கிறான், என்னத்துக்குடா 30 நாள் வேலைக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு பஸ் ஏறி வேலை செய்கிறது பார்க்க இங்கே வருதே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கான். இன்னும் 20,000 அனுப்பணும்னா வீட்டில் உட்காந்துருக்காம பாரில் போயிட்டு உட்காந்துருக்கான். நாங்களே அவனுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் தயவு செய்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கானா, நல்ல வேலை செய்ய இயலுமா, அவன்கிட்ட கேளுங்க, ஏண்டா வேலைக்கு போகலன்னு கேளுங்க. அவனுக்கு உதவி செஞ்சு அவனுக்கு எடுத்துறாங்க. நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்க நேரம் ஒரு புட்சிட்டிக்கு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷர் வாராரு. இப்படி அந்த தள்ளு வண்டி இது சுற்றி சைக்கிள் ஒன்று சுற்றிட்டு வாராரு. ஒரு கையில் அரைவாசி இல்லை, ஒரு கையில் காவாசி இல்லை, கால் ஒன்றும் இல்லை. அப்போ நான் பார்த்துட்டு, என்னடா இது, வெயில் கண்ணை கரையன்னு கருத்து வெயிலில் வாராரு. நானும் பார்த்து, அடியே நாங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு. அவர் புத்தகங்கள் விற்கிறாரு, அப்புறம் ஓரத்தில் கப்பரு போல விற்கிறாரு. கால் இல்லாதவர் கப்பரு போல விற்கிறாரு. ஆமியிலேருந்து காலெல்லாம் போயிருக்கு போல் கால் இல்லாதவர் கப்பரு போல விற்கிறாரு. கை இல்லாதவன் மற்றவங்களோட கையை நினச்சி கையிலேஞ்சி விற்கிறான். நல்லா ஆரோக்கியமாக இருக்கவன் தான் ஒவ்வொரு சாட்டுகளை சொல்லி வீட்டில் இருந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு கும்மாலம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி பிள்ளைகளை நீங்கள் ஆகா ஓன்னு வளர்க்க தேவையில்லை. செல்லம் கொடுத்து செல்வத்தையும் கொடுத்து கெடுத்துடாதீங்க. பிள்ளைக்கு சொல்லி வளங்க, நீ கடைசி மட்டும் உன்னோட சொந்த காலில் நிற்கணும், யாருக்கிட்டையும் போயிட்டு கையேந்தக்கூடாது. அதை முதல்ல சொல்லி வளங்க. இதை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முதல்ல அம்மா அப்பா சரியாக இருக்கணும். அம்மா அப்பாட்ட இருந்தால் பிள்ளைகள் மிச்சம் விஷயங்கள் படித்து கொள்ளுங்க. கால் இல்லாதவன் சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறான். ஏண்டா உங்களுக்கெல்லாம் என்னடா ஆயிடுச்சு? கண்ணாடியை போயிட்டு பாருங்கள், போயிட்டு கேளுங்க. நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் ஏன் வேலை செய்யக்கூடாது, நான் ஏன் மற்றவன்கிட்ட உதவி கேட்டு நிற்கணும்? ஸோ எல்லாம் அதுக்கு நீங்கள் கேட்கலாம், என்னடா உதவியே செய்ய மாட்டேன்னு. செய்வோம், கட்டாயம் இருக்குது. சரியாக உங்களோட நீங்கள் உழைக்கிற காசு சரியான ஆள்கிட்ட போயிட்டு கிடைக்கணும் உதவி. ஒருத்தர் வீணாக கொடுத்து அவனை கெடுக்கக்கூடாதுன்ற சொல்கிறேன். பெரிய ஒரு பிழை இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் செய்கிறது. அப்படி செய்கிறது. கால் இல்லாதவன் சொந்த காலில் நிற்க நினைக்கிறான்.